வணக்க மக்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திச்சதில் மகிழ்ச்சி. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோவில் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவில் யான்பூவில் இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வீக்கெண்டு. ஸோ இன்றைக்கி வந்து ஃபிஷ்ஷிங் வந்துருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வெளியே கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷுக்கு வந்து பைட் வாங்க போயிட்டுருக்குறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரூஸ் ஒன்று வந்துருந்துச்சு யான்புக்கு. ஸோ வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு அதையும் பொறுமையாக பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம். ஓகே, ட்ரைவ்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் இப்போ போகிற ஏரியா பார்த்திங்கன்னா ஷரம்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியா யான்போ, நான் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா பலத் சிட்டி. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 to 30 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்கில் இருக்கும். ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்குறோம். ஒரு வழியாக கிட்ட ரீச் ஆயாச்சு. இன்னும் ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பண்ண போகிறது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு தான். கிட்ட நெருங்க பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு வந்து கொஞ்சம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டு, அதுவும் எங்களுக்கு பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் என்னன்னா, நாங்கள் இப்போ ஆஃப் ரோடு பண்ணுறது வந்து டொயோட்டா கேம்ரியில். ஸோ ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ண போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ பொறுமையாக போயிட்டுருக்குறோம். இறங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியா? எங்க தனியாக ஒரு டாய்லெட்லாம் வச்சுருக்கானு. இது அடையாளத்துக்கு வச்சுருக்கானுங்களோ? அடையாளத்துக்கு வச்சுருக்கானுங்க. ஃபைனலாக அப்போல்லாம் ஆஃப் ரோடுகளுக்கு பிறகு இப்போ வந்து நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இன்றைக்கி என்னன்னு தெரில, தண்ணி வந்து ஃபுல்லாக வெளியே வரைக்கும் நல்லா ஏறி இருந்துச்சு. அதனால் நடந்து வரும்போதே ஃபுல்லாக சேரும் சகதி மாதிரி தான் இருந்தது. கால்லாம் நல்லா உள்ளே போச்சு. எப்படியோ வந்துட்டு கரெக்டாக நல்ல ஒரு ஸ்பாட்டை பார்த்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் இன்றைக்கி இருக்கிறோம். யூஸ்வலாகவே இங்கே ஃபிஷ்ஷிங் வந்து கம்மியாக தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஏரியாவுக்கு போயிருக்கிறேன். அங்கமும் அதிகமாக இல்லை, இப்போவும் கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஓகே, இப்போது ஈவினிங் ஒரு 4:30 இருக்கும். கிளைமேட்டு பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அடிக்குது. கிட்டத்தட்ட சன்செட் ஆகிற நேரம். அப்படியே பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து பெயிட் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இறால் தான் வாங்கினோம், இறால் தான் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, இடம் பார்த்திங்கன்னா ஒர்த்து. நீங்கள் ஃபிஷ்ஷிங் வரீங்களோ இல்லையோ, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சீனரி, நல்ல ஒரு வைப் கிடச்சிது.
நானும் ஃபிஷ்ஷுக்கு வந்து பேட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் ஃபிஷ்ஷிங் இதுக்கு முன்னாடி போனது கிடையாது. நான் இங்கே சவுதி அரேபியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு 3 to 4 டைம்ஸ் போயிருப்பேன். ஸோ எக்ஸ்போர்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்டிக்கில் இது வரைக்கும் பண்ணதில்லை. நான் ஹோம்மேடாக ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் ரெடி பண்ணியிருப்பேன். அதை தான் நான் யூஸ் பண்ணுவேன் இப்போதைக்கு. ஸோ அதுக்காண்டி தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஆக்சுவலாக தண்ணி ஃபுல்லாக ஏறிருக்குன்னு சொன்னனால ரொம்ப தூரத்துக்கு முட்டை அளவு தான் தண்ணி இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு உள்ளே போக முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே போயிட்டு நானும் தூண்டில் வீச ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நேரம் நின்னோம், மீனே கிடைக்கல. இப்போ தான் அவங்களோட தூண்டியில் ஒரு மீன் மாட்டியிருக்கிறது. எவ்வளோ பெருசுன்னு தெரியல. அதான் நானும் பார்த்துட்டு இருந்தேன், பெருசாக வருதா இல்லை சிறுசாக வருதான்னு. ரொம்பலாம் பெரிய மீன் எதுவும் இல்லை, ஓரளவு சின்ன மீன் தான். ரொம்ப சின்னதும் இல்லை, ஓரளவு மீடியம் சைஸாக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே கிடைக்கல இது வரைக்கும். நானும் ஸ்பாட்டெல்லாம் மாற்றி பார்த்து போட்டுட்டு இருந்தேன், வேறு எங்கேயும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம் கிடைக்குதான்னு. நானும் அந்த கேப்பில் கொஞ்சம் 1-2 சினிமேட்டிக் ஷாட் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்துருப்பீங்க வீடியோட ஸ்டார்டிங்கில். வாங்க இப்போ போய் பார்க்கலாம் எத்தனை மீன் இது வரைக்கும் மாட்டியிருக்குதுன்னு. ஓகே, அந்த ஃபஸ்ட்டு மாடிச்சில் அந்த ஒரு மீன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு மீன் மட்டும் தான் மாட்டிருந்துச்சு. சைஸ் ரொம்ப பெருசு இல்லை, ஓரளவு மீடியமான சைஸ் தான். ஆனால் சாப்பிடக்கூடிய மீன் தான். இந்த மீனை பார்த்திங்கன்னா ஷவர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. அது அரபு நேமாக இங்கிலீஷ் வேர்டான்னு எனக்கு தெரியல, ஆனால் இதை ஷவர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஓகே, திரும்பி பாக்ஸ்லேயே போட்டு வச்சிடலாம். கொசுக்கடி இல்லாமல் நிம்மதியாக தூங்குங்க. அத்திம்பேர் செத்து போல. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு மீன் கூட மாட்டலை. எனக்கு கூட உங்களுக்கு வந்து ஒரு மீன் மாட்டிருக்கு. ஷவர் ஃபிஷ் இப்போ காமிச்சிருப்பேன். என்னன்னு தெரில, இது வின்டர் சீசனால் மீன் எதுவும் சரியாக கிடைக்கலையா என்னன்னு தெரில. ஆனால் இது வரைக்கும் ஒரு மீன் கூட மாட்டலை. லைட்டாக அந்த இறையை சாப்பிடும்போது நமக்கு ஒரு ஃபீல் தெரியும், நம்ம அந்த ஸ்டிக்கை பிடிக்கும் போது. அதுவுமே சரியாக தெரியலை. இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு தான் ஃபிஷ்ஷிங் வந்தால் பேஷண்ட் ரொம்ப வேணும்னு சொல்லுவாங்க போல். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் எதுவும் கிடைக்குதா என்னன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நான் யான்புல் ஃபிஷ்ஷிங் போயிருக்கிறேன். அதோட பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதோட நேம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. அதனால் அந்த ஏரியாவை பார்த்திங்கன்னா யான்போ சிமெண்ட் ஃபேக்ட்ரி பீச் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த பிளேஸ் இது மாதிரி தான், யாருமே இருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் நான் ஒரு 4 to 5 டைம்ஸ் போயிருப்பேன். அப்போவும் பார்த்திங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்கள் மட்டும் தான் ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருப்போம். கூட ஒரு 2-3 பேர் வந்து தனியாக ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த இடமும் அப்படி தான். ஃபிஷ் எதுவும் மாட்டலை, ஆனால் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து. பேக்கில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சன்செட் ஆகுறது, அண்ட் சுற்றி கடல், அண்டு அங்கே ஒரு திண்டு மாதிரி தெரியுது பார்த்திங்களா. அதுக்கு கொஞ்சம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் நடந்து போகலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரீசெண்டாக இப்போ பார்த்திங்கன்னா யான்புல் வந்து மழை வந்தது, அதனால தண்ணி நல்லா ஏறி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, இந்த இடத்துக்கு ஃபஸ்ட் டைம் தான் வரேன். ஆனால் இடம் ஒர்த்து, நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும் யாருமே இருக்க மாட்டோம், நாங்கள் மட்டும் தான் இருக்கிறோம். தெரியாமல் இந்த செருப்பு போட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா உள்ள கால் அப்படியே உள்ளே போகுது, பின்னாடி ஃபுல்லாக முதுகு ஃபுல்லாக இதாகிடுது, சகதியாகிடுது.
ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் மீன் எதுவும் மாட்டலை. அதனால் இந்த தூண்டில் உள்ளதை எடுத்துகிட்டு திருப்பி போட்டு பார்க்கலாம். அந்த அவங்களும் எடுக்கிறாங்க. சிக்காத உங்களுக்கு மீன் மாட்டமாக பாம்பு மாட்டியிருக்கா போய். அந்த அதுதான் அது ஃபர்ஸ்ட் உள்ள சைஸ் மாதிரி தான் இருக்குண்ணா. கொஞ்சம் பெருசு. ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக 2வது மீனையும் பிடிச்சாச்சு. சேம் சவர் ஃபிஷ் தான், ஆனால் சைஸு பார்த்திங்கன்னா அதோடி கொஞ்சம் பெருசாக இருக்குது. இன்னொன்று அந்த ஃபிஷ் நெட்டோட அந்த நீடில் வந்து அந்த மீனில் மாட்டிக்கிட்டு அதை வெளியே எடுக்கிறதுக்குள்ளே ஒரு பெரும் பாடாயிருச்சு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3வது மீண்டும் மாட்டிருச்சு. ஆனால் நமக்கு தான் இது வரைக்கும் ஒன்றுமே மாட்டலை, சும்மா தான் பார்த்துட்ருக்குறோம். பார்த்திங்கன்னா தெரியும், ஆல்ரெடி நல்லா இருட்டிருச்சு, மேலே நிலாவே வந்துருச்சு. ஆனால் இந்த நான் கையில் வச்சுருக்கேன் இந்த துணியில் வந்து ஒரு மீன் கூட மாட்டலை. பட் அங்கே உள்ள ஸ்டிக்கில் வந்து ஒரு 5-6 மீன் கிட்ட மாட்டிருக்கு. இடத்த பாருங்கள், நல்லா இருட்டு, தண்ணிக்கு நடுவில் நிற்கிறோம். நல்லா அந்த சன்செட் ஆன இடம் வந்து நல்ல ஒரு ரெட்டிஷ் டோன், அந்த மூடி டோனில் இருக்குது. ஏதோ பார்க்க கலர் கிரேட் பண்ண மாதிரி இருக்குது, ஆனால் இது கலர் கிரேட் இல்லை, ரியல் வீடியோ தான். சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக அங்கே லைட்ஸு. நம்மளும் தூண்டிலும் அங்கே தூரத்தில் ஒரு ஒயிட் லைட் தெரியுது பார்த்திங்களா, அங்கே வந்து அவங்க நின்றுட்டுருக்குறாங்க. ஆள் நடமாட்டமே இல்லைங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைட்டாக மீன் வந்து பைட் பண்ணிச்சு. ஆனால் நான் லைட்டாக வெட்டி விட்டேன், ஒரு 3-4 கடி கடிச்சிது. ஆனால் சிக்கலை, ஓடிடுச்சு. பார்ப்போம், டைம் ஆல்மோஸ்ட் 7 ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் பேக்கப் பண்ணிட வேண்டியதான். என் தொண்டியில் அந்த 2ஐயும் சாப்பிட்டுட்டு ஒன்றா அப்படி வச்சுட்டு போயிட்டு நல்லா 4 வாட்டி கடிச்சிது. ஆனால் போயிட்டான். மீன் மாதிரி தான், மீன் தானா சிக்கி அப்படியே படுத்து தூங்கிட்டான் போல. ஏன்னா அவனே பரவாயில்ல, பெரிய சின்ன மீன் தான் மாட்டி பெரிய மீன் பெருசாக தான் இருக்குது. சிக்கிட்டோன்னு தெரிஞ்சு அப்படியே நம்பிக்கையை தலை விட்டுட்டான்னு நினைக்கிறேன். நம்மளும் அந்த இடத்துல போயிட்டு ட்ரை பண்ணுவோம், எதுவும் சிக்குதானு. ஓகே, போக பயமாக தான் இருக்குது, எனக்கு திருட்டாக இருக்குது, கேமராவில் ஒன்றுமே தெரியாது. இன்னொரு ட்ரை போட்டு பார்ப்போம். வந்ததுலேருந்து நம்மகிட்ட ஒன்றுமே மீன் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு இலையை சொறி இருக்கு. ஆமாம், நல்லா கடிச்சிச்சு, அதான் இழுத்தேன். மீன் ஆமாம், இங்கே தான் பக்கத்தில் தான் போட்டேன். மீன் வரும் பார்த்தா இலை தான் வருது. 3ஐயும் சாப்பிட்டு போயிட்டான். நல்லா அடிக்கிறானே, நல்லா அடி விழுத. மேடை தாண்டிட்டானா பார்த்து வந்துட்டான் பாய். நல்ல பெருசு. தாயும் பிள்ளையும் வந்துருக்காங்க போல. டாட்டுனா இது வேற டைப். நல்ல பெருசு பாய், சூப்பர், நல்ல மீன். இப்போ நீங்கள் இதை எப்படி எடுக்க போறீங்கன்னு தெரியல, பாருங்களேன் கொஞ்சம். இது ஈஸியாக எடுத்துடலாம், வெளியே தான் மாட்டேங்குது. அப்படியா? ஆமாம்மா.
ரைட்டு வாங்க ஆப்ரேஷன் பண்ணுவோம். இருக்கு அதே அந்த டாட்டு தான்ப்பா சிக்கியிருக்கா. விட்டு பொழைச்சி போட்டோன்னா நல்ல துள்ளுதுப்பா. இங்கே பெரிய மீனாக துள்ளுது. அந்த சைடு துள்ளுது. என்ன போகுது பாருங்க. டாட்டே ஆனால் பெருசுப்பா. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. சிக்கிட்டு வெற்றிகரமாக முறையாக பிடிச்சாச்சு. இங்கே உனக்கு போடுமா? ரைட்டு. ஈரமரணம் உயிர் இருக்கு. ஆமாம் குத்துத. ரெண்டும் மச்சக்காரங்க. வெற்றிகரமாக நம்ம ஒரு மீனை பிடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு ட்ரை. ஆனால் அது பார்த்திங்கன்னா சின்ன மீன், அது சாப்பிட முடியாது. பூனைக்கு வேணால் போடலாம். இப்போ அடுத்த ஒரு ட்ரை, அடுத்த ஒரு வாட்டி வீசி பார்ப்போம் பெருசாக தான் சிக்குதானே. இதில் ஒன்று சிக்கிச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த சோர் ஃபிஷ்ஷு சின்னது தான். சரி போய்ட்டோம், பொழைச்சிப்போ, என்ஜாய். இன்னொன்று சிக்கிட்டு, அதுவும் அந்த டாட்டு தான் சிக்கியிருக்கு. குழந்தை டாட். சிறு வயதில் உயிரை விட்டார். ஓகே, பிடிச்சி திருப்பி கடல்லே போட்டுரும். சிக்கணும். ஓகே, திருப்பி கடல்லே போட்டுரும். நல்லா இருறா. லெட்ஸ் பேக் அப். பேக்கப். எவ்வளோ மீன் பிடிச்சி என்ன போச்சு. இத்தனை மீன் இன்னைக்கு சிக்கியிருக்கு. பல குழந்தைகள். ஒன்று மட்டும் பெருசு. 2 3 பெருசு இருக்குது பாய். 3 பெருசா? ஒரு நல்ல மீன் தானே. நல்ல மீன். இப்போ நம்ம எந்த வழியில் போகிறது? கார் இங்கே இருக்குது. கார் நோக்கி நடப்போமா எப்படி? சகதியாரெலாம் இருக்கும். வந்த வழியிலே போய்ட்டு அந்த கல் வந்த வழியை ஃபாலோ பண்ணிட்டு போயிருமா? ரைட்டு. பேசுனாங்க நடுவில் கொஞ்சம் கல் இருந்துச்சு. சரி ரைட்டு. ஓகே. ஒரு வழியாக ஃபிஷ்ஷிங் முடிச்சாச்சு. பார்த்துருப்பீங்க. மீன் வந்து ஒரு 8-9 மீன்கிட்ட மாட்டிடுறோம். நான் ரூமில் போய்ட்டு கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் என்னென்ன மீன்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, வீடியோ நல்லா தான் போச்சு. ஆனால் வந்த புதுசாக ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மீன் எதுவுமே மாட்டலை. ஆனால் போக போக இருட்ட நிறைய மீன் மாட்ட ஆரம்பிச்சிட்டு ரூமுக்கு போகிறோம். இங்கேருந்து ரூம் பார்த்திங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர் வரும். ஓகே, நான் ரூம் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
உட்காந்துட்டு இருந்தேன். இந்த பைப்லைன் வந்து பைப் ஜாயின் ஆகுது, இதெல்லாம் வந்து இங்கே தான் இருக்குது. மீன் சாப்பிட்றியா? மீன் இதுதான் நம்ம பிடிச்சிட்டு வந்த மீன். நல்ல ஓகே, நல்ல பெரிய பெரிய மீனாக தான் கிடச்சிருக்குது. ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிக்குன்னு நம்புகிறேன். ஒரு வீக்கெண்டில் இந்த மாதிரி ஒரு ஃபிஷிங் போகிறது வந்து நல்லா வைபாக இருந்துச்சு. ஸோ மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போகணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செயல். பாய்.